பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று மஸ்ஜிதே மாமூல் பள்ளி ரஹ்மத் நகர் கோட்டக்குப்பத்திலிருந்து ஒரு குர்ஆன் வசனம் மற்றும் ஒரு நபிமொழி. குர்ஆனின் பொருள், குர்ஆனின் குரல் என்ற தலைப்பிலிருந்து பேசி வருகிறோம். 31வது அத்தியாயத்தில் 33வது வசனமாக இவ்வசனம் வருகிறது. இன்ன வாதல்லாஹி ஹக்குன் வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துனியா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை கூறுகிறான். அதன் பொருள் என்னவென்றால், அந்த நாள், அதாவது மறுமை வரும் என்ற அல்லாஹ்வுடைய அந்த நாள் வரும் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானதாகும். அல்லாஹ் சொன்ன வாக்கு நிச்சயமாக நடைபெறும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கையானது உங்களை நிச்சயமாக ஏமாற்றிவிட வேண்டாம். மேலும் ஏமாற்றுகிறவரான ஷைத்தான் அல்லாஹ்வை பற்றி நிச்சயமாக உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் இதன் மூலம் எச்சரிக்கை செய்கிறான். எனவே நாம் ஷைத்தானும் ஏமாந்து விடக்கூடாது. மேலும் அந்த நாள் பற்றி நாம் எந்த ஏமாற்றம் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக அந்த நாள் வரும். எனவே நாமே அந்த நாளுக்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த நபிமொழி என்னவென்றால், கல்வி அறிவு நீக்கப்படுவது, அறியாமை தலைவிரித்து ஆடுவது, மதுபானம் அதிகம் அருந்தப்படுவது, விபச்சாரம் பரவலாகி விடுவது இந்த கியாமா நாளில் அடையாளமாகும் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இங்கே அந்த ஹதீஸ் கூறுகிறது. எனவே இந்த தற்சமயம் இது போன்ற நிலைகள் நடந்து கொண்டு தான் வருகிறது. எனவே கியாமா நாள் மிகவும் அருகாமையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதோடு, இந்த விவரங்களை நீங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு குடும்பத்தாருமே எத்தி வையுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.